என்ன மேட்ச்ங்க இது? இன்னைக்கு ஒரு ஐஸ் கூலர் த்ரில்லருங்க. கடைசி ஓவர் லாஸ்ட் பால் வரையும் போயிட்டு அந்த ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிக்கிற சிச்சுவேஷன்ல ஆர்சிபி இந்த மேட்சை தோத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பரிதாபமா இருக்கு. சரி மேட்ச்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஆர்சிபிக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்ததுங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா நாங்க எப்படி விளையாடுறோம் பாருங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நாங்க ஒரு உதாரணம் செட் பண்றோம் அப்படின்ற விதமா வந்து ஆர்சிபி பேட்டர்ஸ் விளையாடின பேட்டிங் இருக்கு வேற மாதிரிங்க. கோலி அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேல இருந்து கோலி ஆரம்பிச்ச அடி வந்து வேற லெவல்ல ஆடினாருங்க. யாரா இருந்தாலும் சரி 150 போடுறியா நான் ரிட்டர்ன் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி மார்க்வுட்ல இருந்து எல்லாருமே தெறிக்க விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா விராட் கோலி ஒரு பக்கம் ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் ஃபாஃப் டு பிளேஸ் ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் வந்து கிளென் மேக்ஸ்வெல் வேற மாதிரிங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரை விட கிளென் மேக்ஸ்வெல் வந்து ஃபார்முக்கு அடிச்ச ஒவ்வொரு சிக்ஸும் இருக்கும் பாருங்க வேற லெவலுக்கு அடிச்சாரு. கிட்டத்தட்ட இவங்க 3 பேர் அடிச்ச அடியில ஸ்கோர் வந்து 213 ரன் வந்ததுங்க. ஸோ 2 விக்கெட்டுக்கு ஸோ வேற லெவல் ஸ்கோர் போர்டை போட்டாங்க. ஸோ ஆர்சிபி இந்த மேட்சை ஜெயிக்க போறாங்க அப்படின்ற நம்பிக்கை எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் அந்த ஸ்டேடியம் ஃபுல்லா அந்த நம்பிக்கை தான் இருந்தது. நானும் பார்க்கும்போது அப்படிதாங்க நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸோ பவுலிங் போடும்போது ஆர்சிபி தொடங்கின விதமும் நல்லா இருந்தது. பவர் பிளேலயே பாத்தீங்கன்னா 3 விக்கெட் டப்பு டப்பு டப்புன்னு ஃபார்ம்ல இருக்க கெயில் மேயர்ஸ்லாம் முதல் டக் அவுட் எடுத்தோடனே ஸோ ஒரு சான்ஸ் இருக்குப்பா ஆர்சிபிக்கு அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. பட் அந்த பவர் பிளே முடிஞ்ச உடனே 37க்கு 3ன்ற கணக்குல இருந்தாங்க பவர் பிளேல. அங்க முடிஞ்சது அடுத்ததா வந்தது தாங்க மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். அவர் வந்து மொமெண்டத்தை நான் எடுத்துட்டு போனோம், எப்படியா இருந்தாலும் ஹை ஸ்கோரிங் மேட்ச் இன்டென்ட் கொடுத்தே ஆகணும்ன்ற இடத்துல மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வந்து ஒரு இன்டென்ட் காமிச்சாரு பாருங்க. 30 பாலுக்கு 65ன்ற ரன்னை வந்து அவர் இன்டென்ட் எடுத்துட்டே போறாரு. யாரு போட்டாலும் அடிப்பேன், ஸ்பின்னரா ஃபாஸ்ட் பவுலரா சிக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி அவர் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. அவுட் ஆன உடனே பாத்தீங்கன்னா அடுத்து கேஎல் ராகுலும் அவுட். இவங்க 2 பேரும் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ன சரி ஆர்சிபி பக்கம் தான் மேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேஎல் ராகுல் வந்து கடமைக்கு நான் கேப்டனு அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டு ஆடிட்டு இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் தாங்க மிகப்பெரிய ட்விஸ்டே நடக்குதாங்க. நிக்கலஸ் பூரான் 11 கோடி ஒர்த்தா அப்படின்ற மாதிரி இருந்தது. வந்தாருங்க, நான் ஏன் 11 கோடிக்கு ஒர்த்து அப்படின்ற மாதிரி. மார்க்கஸ் ஸ்டாய்னாவது 30 பாலுக்கு 65, தலைவன் வந்து எத்தனை பாலுக்கு தெரியுமா 18 பாலுக்கு 60 ரன் மேல அடிச்சாரு. ஸோ ஒவ்வொரு அடியும் கிழிக்கிறாரு, யார் பட்டாலும் அடிப்பனா இதுதான் இதுன்ட்டு. ஸோ நிக்கலஸ் பூரான் அடிக்கிற அடியை பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் தாங்க எனக்கு ஞாபகம் வருது. ஸோ வாரிசு படத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, என்கிட்ட கொடுக்கும்போது எல்லாத்தையும் பார்த்து கொடுக்கணும், நான் ட்ரிபிள் மடங்கா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க 3 பேர் அடிச்ச அடி 3 பேர் ட்ரிபிளா அடிச்சிருப்பாங்க. ஆனா ஒரே ஆள் வந்து ட்ரிபிளா அடிச்சு ஆர்சிபி ஃபேன்ஸை கதற விட்டார், ஆர்சிபியை கதற விட்டாருன்றது தான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 ஓவர் ஆகுது, ஒரு டைம் அவுட் எடுக்கிறாங்க. 24 பாலுக்கு 28 ரன். ஸோ எப்படியா இருந்தாலும் லக்னோ ஜெயிக்க போறாங்கன்ற நம்பிக்கை நமக்குள்ள வந்திருக்கோம். அந்த இடத்துல என்ன பண்றாங்க, அடுத்த ஓவரே பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அவுட் ஆறாரு. அங்க மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் என்ற பாரு நிக்கலஸ் பூரான் அவுட் ஆனவொடனே மிகப்பெரிய திருப்பம், ஐயோ மேட்ச் போச்சுரா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரன்னை எடுத்துட்டு போறாங்க, கடைசி ஓவர் வரையும் எடுத்துட்டு போறாங்க. 6 பாலுக்கு 5 ரன் அடிக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா பதோனி அவுட் ஆயிடுறாரு. அதுவும் எப்படி ஹிட் அவுட், அது 6 அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு பேட் வந்து ஸ்டெம்பிள் அடிச்சிட்டாரு, அந்த இடத்துல அவுட் ஆயிட்டாருங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி போகுதுன்ற திருப்பு முன்னா கடைசி வரையும் போயிட்டே இருந்தது. பட் அந்த இடத்துல வந்து ஆர்சிபி கையில இருந்தது கோட்டை விட்டாங்கன்றது தான் சொல்லணும். என்ன நடக்குதுன்னா ஒரு பாலுக்கு ஒரு ரன், ஒரு விக்கெட் தான் இருக்கு. கரெக்டா ஹர்ஷல் பட்டேல் வந்து பால் போடும்போது ஸோ அந்த ரன் போவாங்களே நான் ஸ்டேக்கர், அந்த ரன் இடத்துல வந்து அவுட் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்டெம்ப் வந்து நூலில் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, அந்த கேப்ல மிஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பி ரீபால் போடுற டைம்ல பாத்தீங்கன்னா பால் கரெக்டா தினேஷ் கார்த்திக் கையில போச்சு. பட் அந்த பாலை வந்து தினேஷ் கார்த்திக் விட்டுட்டாரு ஒரு பக்கம். விட்ட உடனே ரன்னர் என்ன பண்ணுவாரு, டைரக்டா ஓடி மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரையும் ஆர்சிபியை நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்னன்னா கிட்டத்தட்ட 213 ரன் பேட்டர்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காங்க, பேட்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா முகமது சிராஜை தவிர்த்து வேற யாருக்குமே அந்த பவுலிங் எப்படி போடணும், இது பண்ணணும் அப்படின்றது தெரியலையோ அப்படின்ற ஃபீலிங் நமக்குள்ள வந்துருச்சு. சிராஜ் மட்டும் தாங்க ஒரு நல்ல எக்கனாமியோட போட்ட பவுலரா இன்னைக்கு திகழ்றாரு. மற்ற எல்லாருமே வாரி வழங்கியிருக்காங்க, என்னதான் பவர் பிளே நல்லா போட்டாலுமே அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ரன்ஸ் எல்லாம் வேற மாதிரி. ஸோ ஒரு புதுசா அவங்க ஃபாஸ்டா போட்டா அடிக்கிறாங்கன்னா வேற எதனா வேரியேஷன் போடணும், இதெல்லாம் போடணும்னு இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு ரன் வாரி வழங்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது அப்படிதான் ஃபீலிங் இருந்தது. லக்னோ பார்க்கும்போது என்னடா இப்படிலாம் ரன் கொடுக்குறாங்களே ஆர்சிபி அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்தது. பட் லக்னோவை கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது லக்னோவே பரவாயில்ல அப்படின்ற ஃபீலிங் வந்து நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஸோ ஆர்சிபியோட பவுலிங் வந்து எப்பவுமே ஒரு பக்கம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அடுத்த மேட்ச்ல அசரங்கா வராரு, வந்து அதை ஃபில் பண்ணுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு பக்கம் கிரெடிட் வந்து எல்எஸ்சி பேட்ஸ்மேன் கொடுங்க, முக்கியமா 3 பேர் சொல்லணும். ஒரு பக்கம் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், இன்னொரு பக்கம் நிக்கலஸ் பூரான் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரஷரை வந்து தோல் மேல தூக்குனது பதோனி. அதை எடுத்துக்கிட்டு கடைசி வரையும் எடுத்துட்டு போய் அந்த என்னதான் ஹிட் அவுட் ஆனாலுமே அதை கரெக்டா காமன் கம்போஸா எடுத்துட்டு போய் இது பண்ணியிருந்தாரு. அவர் ஹிட் அவுட் ஆகலாம், அந்த லாஸ்ட் ஓவர் வரையும் மேட்ச் போயிருக்காது. பட் லாஸ்ட் ஓவர்ல கிடைச்ச வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. தினேஷ் கார்த்திக்கும் ஹர்ஷல் பட்டேலும் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் அடிச்சிருந்தா சூப்பர் ஓவர் வரையும் போயிருக்கும், அது ஒரு த்ரில்லர் பார்த்துருக்கலாம். பட் எனிவே
கிரெடிட் வந்து நம்ம நிக்கலஸ் பூரானுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு 5 விக்கெட் போனதுக்கு அப்புறம் மேட்சே ஆர்சிபி கையில இருக்கு அப்படின்ற நினைப்புல இருந்து அங்கிருந்து மேட்சை வந்து எடுத்துட்டு வந்து ஒரு 18 பாலுக்கு 62 ரன் அடிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுவும் எல்லா ஓவரும் 4-6ன்னு கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 8ல இருந்து 16 ஓவர், அந்த 8வது ஓவர்ல இருந்து 16 ஓவர்ல 48 பாலுக்கு 144 ரன் அடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ரன்னா இருக்குது அந்த அந்த ஓவர் தான். ஸோ அதை ஃபுல்லாவே கம்ப்ளீட் டாமினேட் பண்ணி மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மேட்சை பார்த்து எத்தனை பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.